ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் ஆலு ஸ்டஃப்டு பீட்ரூட் சப்பாத்தி. அதுக்கு இப்போது நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து 2 அரைச்சி வச்சிருக்கேன். இதை 2த்தையும் தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இது 2த்தையும் அப்போது நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசையணும். அதை பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் இதை ஊற வச்சிடணும். இது சாஃப்டாக ஆகிறதுக்கு கடைசியாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்க. பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போது அதுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். அது கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம். குழந்தைங்களுக்கு செய்யறதால காரம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அதிகமாக வேணும்னா. இது மாதிரி உருட்டிக்கணும். சப்பாத்தியை நம்ம எப்போ சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கணும். நம்ம சப்பாத்தி அளவுக்கு இருந்தால் போதும். இது மாதிரி ஸ்டஃப் வைக்கணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். இது மாதிரி வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இது மாதிரி உருட்டிக்கணும். ஒன்னொன்னும் இது மாதிரி பிரஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி அழகா பிரஸ் பண்ணிட்டு கல்லுல போடலாம். வாங்க, சிம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நெய் நான் போட்டிருக்கேன், பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம், பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். சிம்மிலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது, அதனால அவங்க வயிறுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் சிம்மிலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தரேன். இது சூப்பரா இருக்கு. எங்க வீட்டு குட்டீஸ்க்கு இது பிடிச்சிருக்கு.